திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்துக் கொள்வதில் உதவும். இன்றைய குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. குறள் எண் 44. வணக்கம். நம் வாழ்வைச் செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் திருக்குறளின் 44வது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம். இந்த குறள் இல்வாழ்க்கையில் வாழ்பவன் எவ்வாறு பொருள் ஈட்ட வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று விளக்குகிறது. பழிக்கு அஞ்சி நேர்மையாக பொருள் ஈட்டுவதையும் ஈட்டிய பொருளை பிறருடன் பகுத்து உண்பதையும் இந்த குறள் வலியுறுத்துகிறது. இந்த இரண்டு அறங்களையும் கடைப்பிடிப்பதே ஒரு குடும்பத்தின் நீடித்த வெற்றிக்கு வழி. பழி எஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். ஒருவன் இல்லறத்தில் வாழ்வதற்கு அடிப்படை அவன் நீதியுடனும் நேர்மையுடனும் பொருள் சேர்க்க வேண்டும். அந்த பொருளை தான் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும். இந்த இரண்டு தகுதிகளும் இருந்தால் அவன் குடும்ப வழியும் புகழும் எவ்வாறு நிலைத்திருக்கும் என்று வள்ளுவர் பெருமையுடன் சொல்கிறார். பழிக்கு அஞ்சி ஈட்டிய பொருளை பகுத்து உண்ணும் இயல்பு ஒருவனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்வுக்குரிய அறநெறி ஒருபோதும் குறைவுபடாது என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். ஒருவன் தன்னை சார்ந்தோரையும் பிறரையும் ஆதரித்து கடமையாற்றுவதே இல்லறத்தின் சிறப்பாகும். திருவள்ளுவர் இல்லறத்தான் தன் கடமைகளை செய்வதில் இரண்டு முக்கிய தேவைகளை வலியுறுத்துகிறார். பழி எஞ்சிக் கொள்ளுதல், நீதி தவறாதிருத்தல், பாத்தூன் உடைத்தாதல், பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தல். இந்த இரண்டு அறங்களும் இருந்தால் மட்டுமே இல்வாழ்க்கை குறைவில்லாத அறநெறியுடன் நீடித்து நிலைக்கும் என்று உறுதிப்படுத்துகிறார். நாமும் நேர்மையுடன் ஈட்டி பிறருடன் பகிர்ந்து வாழும் அறத்தை பின்பற்றுவோம். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப்